10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 முக்கோணவியல் பயிற்சி 6.2 4வது கணக்கு பார்க்கிறோம். 1.6 மீட்டர் உயரமுள்ள சிலை ஒன்று பீடத்தின் மேல் அமைந்துள்ளது. தரையில் உள்ள ஒரு புள்ளியிலிருந்து 60 டிகிரி ஏற்ற கோணத்தின் சிலையின் உச்சி அமைந்துள்ளது. மேலும் அதே புள்ளியிலிருந்து பீடத்தின் உச்சியானது 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் உள்ளது எனில் பீடத்தின் உயரத்தை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. தரையில் உள்ள ஏதேனும் ஒரு புள்ளியிலிருந்து ஒரு பீடத்தை கொடுத்துக்கிறோம். இந்த தொலைவானது இதுவரை இருக்கக்கூடிய தொலைவானது பீடத்தின் தொலைவை நமக்கு குறிப்பிடும். இது பீடம், பீடத்தின் உயரம். இந்த பீடத்தின் மேல் ஒரு புள்ளியில சிலை அமைந்துள்ளது. இது சிலை. இந்த உயரமானது சிலை, இந்த உயரமானது பீடத்தை குறிப்பிடுது. ஏற்ற கோணத்தில் தரையிலிருந்து ஏதாவது ஒரு புள்ளியில் 60 டிகிரி ஏற்ற கோணத்தின் சிலையின் உச்சியை சிலையின் உச்சியை 60 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்கறதா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ 60 டிகிரி கொடுத்துக்கிறோம். அதே புள்ளியில் இருந்து பீடத்தின் உச்சியை 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்ப்பதா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பீடத்தின் உச்சியானது என்னது? 40 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்ப்பதா கொடுக்கப்பட்டிருக்கு. நேம் கொடுத்துக்கலாம் ABC மற்றும் D. இதில் ஏபி என்பது சிலையின் உயரம், பிசி என்பது பீடத்தின் உயரம், சிடி என்பது பீடத்தின் அடிப்பகுதியில் இருந்து தரையில் இருக்கக்கூடிய தொலைவு கொடுத்துருக்குது. ஏற்ற கோணத்தில் பார்க்கக்கூடிய தொலைவு. பீடத்தின் உயரம் தெரியாத, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். தரைப்பகுதியின் தொலைவை ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். சிடியை ஒய்ன்னு எடுத்துருக்கிறோம். படத்தில் இருந்து ஏபி என்பது சிலை. ஏபியின் உயரமானது 1.6 மீட்டர். பிசி என்பது பீடம். பீடத்தின் உயரம் தெரியாது, அதை எக்ஸ் மீட்டர் எண்கன்னு எடுத்துக்கிறோம். அதே போல் சிடி அப்படிங்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஒய் மீட்டர் எண்க. தரைப்பகுதிக்கு உண்டான தொலைவு. செங்கோண முக்கோணம். 2 செங்கோண முக்கோணங்கள் இங்கே உருவாகுது. பிசிடி மற்றும் ஏசிடின்னு 2 செங்கோண முக்கோணத்தையும் எடுத்துக்கலாம். செங்கோண முக்கோணம் பிசிடியில் கோணம் 40 டிகிரி கொடுக்கப்பட்டிருக்கு. கோணத்தின் எதிர்பக்கமானது பிசி, அடுத்துள்ள பக்கமானது சிடி. இப்போ tan 40 டிகிரி ஈக்குவல் டு tan 40 டிகிரியின் எதிர்பக்கம் பிசி, அடுத்துள்ள பக்கமானது சிடி. tan 40 டிகிரியின் மதிப்பு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. 0.8391 பிரதியிட்டுக்கிறோம். பிசி என்பது எக்ஸ், சிடி என்பது ஒய். இதிலிருந்து ஒய் ஈக்குவல் டு 0.839 இடது பக்கம் இருந்து வலது பக்கம் வரப்போ வகுத்தல்ல போயிடும். அப்போ எக்ஸ் பை 0.8391 இது ஒய்யின் மதிப்பாக கிடச்சிருக்குது. இதை சமன்பாடு 1ன்னு கொடுத்துக்கலாம். இதே போல் மற்றொரு செங்கோண முக்கோணம் எடுக்கிறோம். செங்கோண முக்கோணம் ஏசிடியில் கோணம் 60 டிகிரி கொடுக்கப்பட்டுள்ளது. கோணம் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏசிடியில் கோணம் 60 டிகிரியின் எதிர்பக்கமானது ஏசி, அடுத்துள்ள பக்கமானது டிசி. இதை கொடுத்துட்றோம். tan 60 டிகிரியின் மதிப்பு √3, அதை எழுதிடுறோம். ஏசி அப்படிங்கிறது மொத்த நீளம் நமக்கு தெரியாது. ஏசி என்பதை ஏபி ப்ளஸ் பிசின்னு கொடுத்துடலாம் பை டிசி. tan 60 டிகிரி √3. ஏபி என்பது 1.6, பிசியை தான் எக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம். பை டிசி என்பது ஒய். இங்கேயும் ஒய்யோட மதிப்பு எழுதிக்கலாம். அப்போ ஒய்யை இடது பக்கம் கொண்டு வரோம். √3 வலது பக்கம் வரப்போ வகுத்தல்ல போயிடும். எக்ஸ் ப்ளஸ் 1.6 பை √3. இது சமன்பாடு 2. இந்த 2 சமன்பாடுகளையும் ஒப்பிடலாம். 2 சமன்பாடுகள்லையும் இடது பக்க மதிப்புகள் ஒய்ன்னு சமமாக இருக்கிறதுனால வலது பக்கத்தை சமப்படுத்திக்கலாம். 1 மற்றும் 2 இடது பக்க மதிப்பானது எக்ஸ் பை 0.8391 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1.6 பை √3. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் இடது பக்கமும் வலது பக்கமும். அப்போ √3 எக்ஸ் ஈக்குவல் டு 0.8391 பெருக்கல் எக்ஸ் ப்ளஸ் 1.6. டினாமினேட்டரும் நியூமரேட்டரோட பெருக்கல்ல போயிடும். √3 எக்ஸ், √3 எக்ஸுக்கு மதிப்பை பிரதியிட்டுக்கலாம். 1.732 எக்ஸ் ஈக்குவல் டு 0.8391 எக்ஸ் பெருக்கிக்கிறோம். 0.8391ஓட 1.6 பெருக்கிறோம். அப்படிங்கிறப்ப மதிப்பு 1.343. எக்ஸ் மதிப்புகள்லாம் இடது பக்கமும் மாறிலி மதிப்பு வலது பக்கமும் வைக்கிறப்ப 1.732 எக்ஸ் மைனஸ் 0.8391 எக்ஸ் ஈக்குவல் டு 1.343 இருக்குது.
எக்ஸுங்கிற மாறி சமமாக இருக்கிறதுனால இரண்டு மதிப்புகளையும் கழிச்சுக்கலாம். கழிச்சிட்டோம் அப்படின்னா 0.8929 எக்ஸு ஈக்குவல் டு 1.343. பெருக்கல்ல எக்ஸும் 0.8929 பெருக்கல்ல இருக்கு. பெருக்கல்ல இருக்கக்கூடிய எண்ணானது வலது பக்கம் வரப்ப வகுத்தல்ல வந்துடும். அப்போ பை 0.8929. நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும், அதாவது டினாமினேட்டரில் பாயிண்ட்டுக்கு அடுத்து 4 எண்கள் இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் ரிமூவ் பண்ணணும்னா 10,000ஆல் மேலேயும் கீழேயும் பெருக்கிக்கலாம். 3 4 3 பை 0.8929 பெருக்கல் 10,000 பை 10,000. அப்போ பாயிண்ட் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 1 3 4 3 நம்பர் கேன்சல் ஆகிடும். ஒரு 0 1 ஆட் பண்ணிக்கலாம். பை டினாமினேட்டர்லையும் பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். 8929. ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸோட மதிப்பை 1.504008ன்னு கிடைக்குது. புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 எண்கள் நம்ம எழுதணும்னா போதும். மூன்றாவது எண் 4ன்னு இருக்கிறதுனால எந்த ஒரு எண்ணையும் இரண்டாவது எண்ணோட கூட்டணுங்கிற அவசியம் இல்லை. 5 அல்லது 5க்கு மேற்பட்ட எண்கள் மூன்றாவது பிளேஸில் இருந்தது அப்படின்னா 1 கூட்டிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மதிப்பு 1.50ன்னு எழுதிக்கலாம். கணக்கிட வேண்டியது எக்ஸு தான், அதாவது பீடத்தின் உயரம். Therefore, பீடத்தின் உயரம் 1.5 மீட்டர் ஆகும். தேங்க்யூ.